வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒன்டாரியோ லொட்டரி மற்றும் கேமிங் கார்ப்பரேஷன், அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியா லொட்டரி கார்ப்பரேஷன் ஆகிய 2 நிறுவனங்களும் ஜாக்பாட் பரிசுகளை வெல்லுகின்ற அதிர்ஷ்டசாலிகளுடைய தனியுரிமையை பாதுகாக்கும் வகையிலே தங்களுடைய கொள்கைகளிலே அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். டிஜிட்டல் யுகத்திலே இணையத்தில் நிரந்தரமாக பதிவாகிற தகவல்களால் வென்றவர்கள் எதிர்கொள்ளுகின்ற நீண்டகால அச்சுறுத்தல்களை தவிர்க்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி $1000 மேற்பட்ட பரிசுகளை வெல்வோரின் முதற் பெயரும் குடும்ப பெயரின் முதல் எழுத்துக்களும் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். முழு பெயர் விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் 30 நாட்களுக்கு மட்டுமே காட்சிப்படுத்தப்படும். இது குறித்து OLGயினுடைய செய்தி தொடர்பாளரான டோனி பிடோண்டி கூறுகையிலே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை வேறாக இருந்தது. தற்போது அனைத்து தகவல்களும் இணையத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவதால் வெற்றி பெற்றவர்களுடைய கதைகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றார். கடந்த 2015ஆம் ஆண்டு அல்பர்டாவிலே $50 மில்லியன் வென்ற ராண்டி ரஷ் என்பவர் சந்தித்த தொடர் தொல்லைகள் மற்றும் மோசடிகள் இதற்கு முக்கிய உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நிதி ஆலோசகர் ஸ்டீபன் டெஸ்பியன்ஸ் இது குறித்து எச்சரிக்கையிலே, வெற்றியாளர்கள் பெரும்பாலும் மோசடிக்காரர்களுடைய திறந்த இலக்குகளாக மாறிவிடுகின்றனர் என்று தெரிவித்தார். இந்த நிலையிலே சமீபத்தில் ஒரு நபர் $80.4 மில்லியன் பெற்றார். அவருடைய பெயரானது கிரேக் எஸ் என்கின்ற பெயரில் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இளைஞர்கள், குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் தீவிரவாத சிந்தனைகள் மற்றும் செயற்பாடுகள் அபாயகரமான வகையிலே அதிகரித்து வருவதாக கனடிய பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பான CSIS அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தற்போது நடைபெறுகின்ற பயங்கரவாத தடுப்பு விசாரணைகளில் 10 இல் 1 சிறுவர்கள் தொடர்புடையதாக இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்களும் அடங்குவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2023 5 சிறுவர்களும், 2024 2 2025 4 சிறுவர்களும் தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பப்படுகின்ற மத மற்றும் சித்தாந்த ரீதியான வன்முறை தூண்டுதல்களே இதற்கு முக்கிய காரணம் என CSIS அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அண்மையில் ஒட்டோவாவைச் சேர்ந்த ஒரு சிறுவன் இஸ்லாமிய அரசு அமைப்பினால் ஈர்க்கப்பட்டு ஜூத மக்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டது இந்த அபாயத்தின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இது குறித்து முன்னாள் CSIS அதிகாரியான நீல் பிசன் கூறுகையிலே, இது மிகவும் ஆபத்தானது. இளைய சமுதாயத்தை குறிவைக்க இணையம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் மிச்சிகனில் இருக்கின்ற ஷஹனாவேலி மாநில பல்கலைக்கழகத்திலே கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதோடு மே 2, 2026 அன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிலே மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தனது உரையிலே சுதந்திர வர்த்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் அமெரிக்காவின் சாத்தியமான சுங்கவரி விதிப்புகளுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ரீகனுடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய அவர், சந்தைகள் சுருங்கி வீழ்ச்சியடையும் போது வணிகங்கள் மற்றும் தொழில்கள் மூடப்படுகின்றன. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பை இழக்கின்றனர் என்று தெரிவித்தார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான ஆழமான பொருளாதார பிணைப்பை நினைவு கூர்ந்த அவர், நமது வெற்றி மற்றும் செழிப்பு என்பது தற்செயலாக நடந்தது அல்ல. இது எல்லையில் இருபுறமும் 200 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு உழைப்பின் பலன் என்று திட்டவட்டமாக கூறினார். தனது குடும்பத்தின் அமெரிக்க அச்சு தொழில் பின்னணியை பற்றி குறிப்பிட்ட அவர், பட்டதாரி மாணவர்கள் குழுப்பணி, உறவுகள் மற்றும் விசுவாசம் ஆகிய பண்புகளை மதித்து நடக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பல்கலைக்கழக தலைவரான ஜார்ஜ் கிராண்ட் ஜூனியர் இந்த இருதரப்பு கூட்டாண்மையை பாராட்டியும் இருந்தார். வின்சர், ஒன்டாரியோ, டெட்ராய்ட், மிச்சிகன் ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையிலே கட்டப்பட்டு வருகின்ற வரலாற்று சிறப்புமிக்க கோர்டிஹோவ் சர்வதேச பாலம் திறக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கும் வகையிலே முன்னேறி வருவதாக அமெரிக்க தூதர் பீட் கோஹஸ்டா உறுதிப்படுத்தி இருக்கின்றார். கனடாவின் நிதியுதவியுடன் $6.4 பில்லியன் மதிப்பீட்டிலே உருவாகிற இந்த மாபெரும் திட்டமானது செயற்பாடுகள் மற்றும் வருவாய் பகிர்வு குறித்த அமெரிக்காவின் ஒப்புதலுக்காக தாமதமாகி வருகிறது. முன்னதாக 2012ஆம் ஆண்டிலே $4.7 பில்லியன் பட்ஜெட்டிலே திட்டமிடப்பட்ட இந்த 2.5 கிலோமீட்டர் நீளமுடைய பாலம் தற்போது செலவினங்கள் அதிகரித்துள்ள நிலையிலே இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. பிரதமர் மாகாணி கடந்த பிப்ரவரியிலே அதிபர் டிரம்புடன் இது குறித்து தீவிர ஆலோசனையை நடத்தியிருந்தார். வின்சர் நகர மேயர் ட்ரூ டிகன்ஸ் 2026ஆம் ஆண்டு வசந்த காலத்திலே பாலம் திறக்கப்படும் என்கின்ற தன்னுடைய வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்தியும் இருந்தார். சிறிய வாகனங்களுக்கு $8 கனடியன் மற்றும் வணிக வாகனங்களுக்கு $12 கனடியன் என சுங்க கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே பழங்குடியின மக்களுடனான புதிய நில மற்றும் உரிமை ஒப்பந்தங்களை உருவாக்குவதிலே எதிர்பாராத முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஆளும் NDP அரசாங்கத்தின் சமரச முயற்சிகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்றது. ஒரு காலத்தில் முற்போக்கான மற்றும் வெற்றிகரமான நடவடிக்கையாக கருதப்பட்ட இந்த சமரச முன்னெடுப்புகள் தற்போது பல்வேறு சமூகங்களிடையே பிளவுபடுத்தும் பிரச்சனையாக மாறியிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.
கிபெக் மாகாண அரசாங்கமானது குற்றவியல் பின்னணி கொண்ட கும்பல்களினுடைய அடையாள ஆடைகள் மற்றும் சின்னங்களை அணிவதை கட்டுப்படுத்தும் வகையிலான புதிய ஆன்டிபேட்ச் சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் வெளிப்படையான ஆதிக்கத்தை குறைப்பதே இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. குற்றவியல் அமைப்புகள் தங்களது பலத்தை பொதுவெளியிலே காண்பிப்பதை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. கல்கரியின் வடமேற்கு பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் ஒன்றிலிருந்து 5 வயது சிறுவன் மற்றும் 3 வயது சிறுமியின் சடலங்கள் மே மாதம் 1ஆம் தேதி மீட்கப்பட்ட சம்பவமானது பகுதியிலே பெரும் சோகத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையிலே இந்த சம்பவம் தொடர்பாக 37 வயதான தந்தை மீது 2 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மே 1 காலை 10 மணி அளவிலே 911 என்கின்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்த அந்த நபரை சம்பவ இடத்திலேயே காவல்துறையினர் கைது செய்தார்கள். குழந்தைகள் ஏப்ரல் 30ஆம் தேதி நள்ளிரவுக்கு முன்பதாகவே கொல்லப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. கணவன் மனைவி இருவரும் 6 ஆண்டுகள் உறவில் இருந்த நிலையிலே கடந்த ஓராண்டாக பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் சமமான காப்பக உரிமை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு முன் 4 முறை குடும்ப தகராறு குறித்த புகார்கள் வந்தாலும் குழந்தைகள் மீது வன்முறை செலுத்தப்பட்டதாக எந்த ஒரு பதிவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டாஃப் சார்ஜனான மார்க் டிரான் கூறுகையிலே நடந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டுள்ள குற்றவாளி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். வடக்கு ஒன்டாரியோவினுடைய ஈஸ்ட் பெரிஸ் பகுதியைச் சேர்ந்த ராண்டி மெல்வேர் மற்றும் ஒயின் ஸ்மித் ஆகிய 62 மற்றும் 63 வயதுடைய தாத்தா பாட்டிக்கு தங்களுடைய 22 மாத பேரன் ஆலிவர் மெக்கார்த்தியினுடைய மரணத்தை தடுக்க தவறிய குற்றத்திற்காக 12 மாத கால சிறைவாசத்துக்கு இணையான வீட்டுக்காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 15, 2020 அன்று இவர்களது பாதுகாப்பில் இருந்த ஆலிவர் கொடூரமான தாக்குதலுக்குள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்தார். இக்குற்றத்திற்காக குழந்தை தாயான நடின் மெல்வேருக்கு 6.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது காதலன் டைலர் கேம்பலுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையோடு நன்னடத்தை பிணையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி சுசன் ஸ்டொதார்ட் தீர்ப்பளிக்கையிலே முதியவர்களின் துயரம் மற்றும் ராண்டியினுடைய மோசமான உடல்நிலையை கருத்தில் கொண்டு வீட்டுக்காவல் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். குழந்தையின் தந்தை வழி தாத்தாவான ஸ்டீவ் மெக்கார்த்தி இத்தீர்ப்பு தமக்கு அதிருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். ராயல் கனடியன் விமானப்படையினுடைய RCAF புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரரான மேஜர் கென்ரிக் பார்லிங் சட்டவிரோதமாக 8 துப்பாக்கிகளை கனடாவுக்குள் கடத்தி கொண்டு வந்த குற்றத்தை பிராக்வில் சுப்பீரியர் நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 2023 வெளிநாட்டிலிருந்து திரும்பிய அவர் 9 துப்பாக்கிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலும் துப்பாக்கியின் முக்கிய பாகங்களான ரிசீவர்கள், ட்ரிகர்கள் மற்றும் சைலன்சர்கள் போன்றவற்றை தன்னுடைய உடைமைக்குள் மறைத்து வைத்து கடத்தியது சுங்கத்துறையினுடைய சோதனையில் அம்பலமானது. எனினும் இவற்றை விற்பனை செய்யும் நோக்கம் அவருக்கு இருந்ததற்கான குற்றவியல் முகாந்திரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கான தண்டனை விவரங்கள் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்கார்பரோ பகுதியிலே முதியவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி நகைகளை திருடுகின்ற நூதன மோசடி சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த திருட்டு கும்பலானது $5000 அதிகமான மதிப்பிலான தங்க நகைகளை குறிவைத்து திருடுகிறது. இந்த கும்பல் முதியவர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கைவரிசைகளை காட்டியிருக்கின்றது. திருடிய பின்பு தங்களுடைய SUV வாகனத்திலே தப்பிச் செல்வதை இவர்கள் தங்களுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பேஸ்புக் டேட்டிங் மூலமாக அறிமுகமாகிய ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கிலே விட்பி பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஜோன் ஹெலாக் என்பவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்கார்பரோவினுடைய லரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் ஹோம்ஸ்டெட் ரோட் பகுதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பாலியல் வன்கொடுமை மற்றும் குற்றவியல் அச்சுறுத்தல் தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் ஏப்ரல் 27 அன்று இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தெரிந்தவர்கள் 4168084300 என்கின்ற எண்ணிலோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பினூடாகவோ தொடர்பு கொள்ளுமாறு டொரண்டோ காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மார்பிள் ரிட்ஜ் பகுதியில் இருக்கின்ற தனியார் பள்ளியொன்றிலே ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்த ஸ்டீவன் லின்ட்ரீடர் என்பவருடைய ஆசிரியர் உருவம் 3 வாரங்களுக்கு அதிரடியாக இரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஜூன் 2024 மற்றும் ஏப்ரல் 2025 ஆகிய காலகட்டங்களிலே தனது வகுப்பிலே பயின்ற 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு ஆசிரியர் மாணவி என்கின்ற எல்லையை மீறி தகாத முறையிலே பல மின்னஞ்சல்களை அவர் அனுப்பியிருக்கின்றார் என்பது விசாரணையில் உறுதியாகியது. இந்த ஒழுங்கின செயலுக்காக வேறொரு பள்ளியிலிருந்தும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கான தண்டனை காலம் முடிவடைந்தாலும் ஆசிரியர் மாணவர் எல்லை குறித்த சிறப்பமர்ப்பு பயிற்சியை அவர் கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. மொன்றியலின்
அஹான்ஸ்டிக் பகுதியிலே கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 2:30 அளவிலே சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்றில் இருந்து மர்ம நபர்கள் திடீர் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கின்றார்கள். ஒரு குடியிருப்பையும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவு நேரம் என்பதால் குடியிருப்பாளர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இதில் எவருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. டொரண்டோ நகரின் முக்கிய உட்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் நோக்கிலே டொரண்டோ ஹைட்ரோ நிறுவனமானது 12 மணி நேர திட்டமிட்ட மின்தடையை அறிவித்திருக்கின்றது. சனிக்கிழமை இரவு 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி வரை இந்த மின்தடை அமலில் இருக்கும் என்றும் குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட், பிரண்ட் ஸ்ட்ரீட், பெதர் ஸ்ட்ரீட் மற்றும் பே ஸ்ட்ரீட் ஆகிய பகுதிகள் இதனால் பாதிக்கப்படும் என்றும் மின்தடையால் பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் டொரண்டோ ஹைட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. கியூபெக் மாகாண அரசாங்கம் தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை மணிக்கு 50 சென்ட்கள் உயர்த்தி மே 1 முதல் 16.6 நிர்ணயித்திருக்கின்றது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான ஜீன் பவுட்லர் இந்த உயர்வை வணிகங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சமநிலையான ஒரு நடவடிக்கை என பாராட்டி இருக்கின்றார். ஆனால் இந்த சிறிய ஊதிய உயர்வு மக்களை தொடர்ந்து வறுமையிலேயே வைத்திருக்கும் என பலரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.